முதுகு தண்டு மட்டும் நல்லா எனர்ஜி தரும். இந்த ஒரு ஆசனம் மூலமாக ஒரு 3-4 பாடங்களை நம்ம பெற முடியும். ஊர்வ பத்மாசனம் என்கிற இந்த ஆசனம் நம்முடைய குடற்பகுதியை சுற்றியிருக்கும். அதோடு பார்வை தன்னை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். பார்வை கேட்கின்றோம் எந்த டாக்டர் சொல்ல முடியா இயற்கை அவருக்கு வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆசனம் தான் இந்த ஒரு ஆசனம். ஊர்வ பத்மாசனம் கதையாசனம். கதையாசனம் சொல்லக்கூடிய இந்த ஆசனம் குழந்தைகள் வரக்கூடிய இந்த குடநடக்கம் சம்பந்தப்பட்ட அந்த காம்படிஷன் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஆபரேஷன் மட்டும் தான் தீர்வு. இதை முறையா பயிற்சி செஞ்சுருக்க ஒரு மாணவனுக்கு அந்த பிரச்சனையே வராம இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆசனத்துக்கு உண்டு. சிம்மாசனம். சிங்கம் போல தோற்றம் இருக்கக்கூடிய இந்த ஆசனம் மனதுக்கு ஒரு சக்தியையும் உடலுக்கு ஒரு தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். குறிப்பா இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட ஒரு நமக்கு எல்லாம் தெரியும். சிங்கனாலே கர்ஜனை, அந்த கர்ஜனை கம்பீரமா இருக்கும். கம்பீரமான பொருள் வரக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த சிம்மாசனம். ரிலாக்ஸ். பத்மாசனம். பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசனம் சிறுநீரக பிரச்சனையை ஒரு நல்ல தீர்வு தரும். குறிப்பா இந்த காலில் இப்போ வரக்கூடிய பிரச்சனை, கால் நரம்பு சுருக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு ஆசனம். குறிப்பா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மரபணால் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆசனம் தான் இந்த பத்மாசனம். நெக்ஸ்ட் குக்குடாசனம். நம்ம திருமூல பெருமான் திருமணத்தில் போட்ட முக்கியமான 8 ஆசனங்கள் ஒரு ஆசனம் தான் இந்த குக்குடாசனம். குக்குடாசனம் சொல்லும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உள்ள ஆசனம் தான் இந்த குக்குடாசனம். நெக்ஸ்ட் சர்வாங்காசனம். சர்வ அங்க ஆசனம். இதுதான் சர்வாங்காசனம் சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். தலை, கண்கள், மூக்கு, தொண்டை, குறிப்பா மூளை நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த சர்வாங்காசனம். கிட்டத்தட்ட அதனுடைய பயன்கள் தான் இருக்கும். இதோடு சேர்ந்து அதை செயல் செய்யும் போது அந்த பலன் எட்டி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நெக்ஸ்ட் பலாசனம். ஆண்களின் ஆசனத்துக்கு ராஜான்னு சொல்லுவோம். ஆண்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைக்கு இந்த ஆசனத்தின் மூலமாக தீர்வு காணலாம். பட் இந்த ஆண்கள் மட்டுமே இல்லை, பெண்களுக்கும் சேர்ந்து இந்த ஆசனம் பண்ணலாம். பட் நான் யோக ஆசிரியர் வச்சிருக்க பேரு ஆண்களுக்கு ஆசனங்களுக்கு ராஜான்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆசனம் பார்க்கறதுக்கு சாதாரண தெரிஞ்சாலும் அதிக சக்தி உள்ள ஆசனம். அந்த வேதங்கள் பற்றி படிச்சுங்களுக்கு தெரியும். பரத்வாஜன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு. பரத்வாஜனுடைய பேர் தான் இந்த ஆசனம் படிச்சு. இது பேரு பரத்வாஜ ஆசனம். சிறுநீரக மண்டலத்தையும் ஜீரண மண்டலத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் தான் இப்போ இந்த குழந்தைய பண்ணிக்கக்கூடிய பரத்வாஜ ஆசனம். டபுள் பத்மாசனம். சிரசாசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் இது. அந்த ஆசனத்துடைய பக்கத்தில் எழுத்து கிடைக்கும். குறிப்பாக மாணவனுக்கு வரக்கூடிய மெமரி பவர், நினைவு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம். நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, பட் ஸ்கூல் போகவே மறந்துடுவாங்க. அந்த மெமரி லாஸுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வரக்கூடிய ஆசனம் தான் இந்த அர்த்த சிரசாசனம். பத்மாசனம். பத்மாசனத்துக்கு ஆசனம் ஒரு நாளாக செய்யக்கூடியது. பட் நம்ம மாணவர்கள் ஒரு சாதனை முயற்சியா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் செய்யறாங்க. பத்மாசனம் மூளை நரம்புகளுக்கு சித்தரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். மாணவர்கள் முதுகட்டை நேராக்கி அவரை புத்தி கொண்டு ஆகக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த பத்மாசனம். நெக்ஸ்ட் சகராசனம்.
இந்த சக்கராசனத்தை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். குறிப்பா முதுகு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமா சக்தி வரக்கூடிய ஆசனம் தான் இந்த சக்கராசனம். இந்த சக்கராசனம் கையிலேயே தான் பண்ணணும். உங்களுடைய பார்வைக்காகவும் மாவுடைய ஒரு சாதனைக்காகவும் நாங்கள் 2 பேரும் செய்ய மாதிரி பயிற்சி கொடுக்குறோம். சக்கராசனம் சக்கர வழியில் உடல் வைக்கக்கூடிய ஆசனம். யோக நிலை. யோக நிலை மன உறுதியையும் மன கட்டுப்பாடையும் எதையும் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு தரக்கூடிய ஒரு அற்புத ஆசனம் தான் இந்த யோக நிலை. அந்த குழந்தை பாருங்க, நாளை எவ்வளோ அழகாக பத்மாசனம் போடுவது கொஞ்சம் விட்டு ட்ரை பண்ணுங்க. ஏக பாரத மாணவர்களுக்கு வரக்கூடிய பய உணர்ச்சியை கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு ஆசனம் தான். கீழே உட்காந்து அமர்ந்து போகக்கூடிய குழந்தை கொண்டது வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஏக பாராசனம் கூட ஒரு ஆசனம், தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆசனம். மௌனம் கொஞ்சம் உட்காந்து கொக்கு வழியில் நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இந்த பாட்டாசனம். கண்பார்வை சிந்திக்கும் போதை கூட்டப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த பாட்டாசனம் சொல்லக்கூடிய ஆசனம். சப்போர்ட் ஆசனம் ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனத்துடைய பலத்தை பற்றி சொல்லலாம், நிறையா சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய ஜீரண மண்டலத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய நுழைவு வரக்கூடிய தொந்தரவு சளி இருமல் வடக்கிருமல் வரக்கூடிய தொந்தரவை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். அதோடு சேர்த்து கழுத்திலிருந்து முழுக்க கண்டு வரக்கூடிய நரம்புக்கு சக்தி வரக்கூடிய ஆசனம் தான் இந்த ஆசனம் தான். தர்ஷினி நேரம் முன்னால செய்யக்கூடிய அந்த சிறுமிகள் 2 பேரும் ஒரு அற்புதமான ஆசனம். உபவிஷ்டா கோணாசனம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். கை நரம்புகளுக்கு ஒரு சக்தி வரக்கூடிய ஒரு ஆசனம். அந்த முன்னாள் செய்யக்கூடிய அந்த சிறுமி செய்கிற உபவிஷ்டா கோணாசனம். சூப்பர்.
இன்னைக்கு உலகமே நேசிக்கக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி லெவல் நோய். நான் சுத்தம் வந்து மதுமேகம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நோய் வந்து இன்னைக்கு முதல் நாடு நம்ம இந்திய நாடு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சர்க்கரை நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் தான் இந்த தனுராசனங்கிற ஒரு நல்ல ஆசனம். நம்ம மாணவர்கள் வகுப்புல தொடர்ந்து இந்த சக்கராசனமும் இந்த தனுராசனத்தையும் போட்டு பதவிக்கு தான் வராங்க. சூப்பர். யோக முத்ரா இன்னைக்கு உலகமே பயன்படுத்தி ஒரு பெரிய விஷயம் தான். கபாலாசனம் கபாலாசனம் நெக்ஸ்ட் கபாலாசனம் கபாலாசனம் அதாவது கபாலாசனம்னா புறா வடிவில் இருக்கக்கூடிய நம்ம உடல். இந்த ஆசனத்துல புறா வடிவத்தில் இருக்கும். ஒரு நல்ல ஆசனம் தான். கபாலாசனம் இதனுடைய பலங்கள் வந்து நம்முடைய விழாய் எலும்பு பகுதிக்கு சக்தி வரக்கூடிய ஒரு ஆசனம். அதோட முதுகுத்தண்டு பகுதியும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் தான் இந்த கபாலாசனம் தான். நெக்ஸ்ட் யோக முத்ரா. இன்னைக்கு உலகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து உடல் பருமன். குறிப்பாக குழந்தைகள் வரக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு. உடல் பருமன் குறிப்பான உடல் பருமன் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம வயிற்றுடைய அடிப்பகுதியில் ஆரம்பிக்குது. வெயிட் போடுறது, நல்ல கடுப்புலாம் ரொம்ப அதிகமாக சண்டை போடுறது, கொப்பை வர்றது, இது எல்லாமே முதல் அடிப்பாகம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுடைய அடிப்பகம். அந்த வயிற்றுடைய அடிப்பகுதி தான் முதல்ல ஃபேட்டு பாகம். அந்த அடிப்பகுதி குறிப்பாக கரைச்சிட்டோம்னா அது நம்ம உடம்பு முழுக்க அந்த ஃபேட்டு பாகம். அப்படி அந்த அடிப்பகுதி ஃபேட்டை கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் தான் கீழே உட்கார்ந்து செய்யக்கூடிய யோக முத்ரா. ஸ்டார்ட். நிஷா போட நிஷா போ பண்ணி இருக்காங்களா எல்லாம் கரெக்டாக பச்சையாசனம். கொஞ்ச நேரம் முன்னாடி கால் வந்து தலைப்பட போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனத்துக்கு ஆண்களுக்கான ஆசனம் சிறப்பு ஆசனம் சொன்னேன். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அற்புதமான ஆசனம் தான் பச்சையாசனம். பச்சை அப்படின்னா ஒரு விலங்கு, ஒரு பறவை. அந்த பறவைகளை பார்க்கும்போது என்ன வடிவில் உணவு இருக்குமோ அதே கட்டக்க அதே வடிவில் நம்ம மனித உணவு வரக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த பச்சையாசனம். இதை செய்யறதுக்கு நிறைய பொறுமையும் நிறைய பயிற்சியும் தேவை, நிறைய மனக்கட்டுப்பாடும் தேவை. சின்ன லேசாக பிசுனாலும் அதை செய்ய முடியாது. நம்முடைய மாணவர்களோட அசால்ட்டாக இதை செய்யறாங்கன்னு பார்க்கணும். ஸ்டார்ட். மெதுவா 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 பேலன்ஸ் பண்ணு. மெதுவா மெதுவா மெதுவா. பச்சிமோட்டாசனம். பச்சிமோட்டாசனம் இந்த ஆசனத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். வெயிட் பண்ணி பச்சிமோட்டாசனுடைய பலன்கள் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கு கேட்டீங்கன்னா பச்சிமோட்டாசனம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பச்சிமோட்டாசனம் வந்து வயசு பிள்ளைகளிலிருந்து வயதானவர்களுக்கு முடிஞ்சவர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பெண்களுக்குமே வரக்கூடிய பெண்களெல்லாம் அற்புதமாக சரியாகும். இந்த பச்சிமோட்டாசனம் வந்து சிங்கிளாக தான் போகிறது வரணும். ஆக உங்களுக்காக இந்த மாணவர்களுடைய பயிற்சி எடுத்து 2 பேராக செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்டார்ட். லாஸ்ட் குருபாசனம் யோகா
இந்த அற்புதமான கலையை நம்ம தொடர்ந்து வகுப்புல கற்றுக் கொடுக்கிற ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய நம்முடைய பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருசே கையில் கொடுத்துருக்கலாமே பெருசே கொடுத்து வீட்டுக்குள் மரவளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு பழமொழி. வீட்டுக்குள் யோகா கலைஞரை உருவாக்குறது புதுமொழி. இந்த யோகா கலை மூலமா நம்ம வாழ்வை மட்டுமல்ல நம்முடைய நாளையும் சிறப்பான முறையில் கொண்டு செல்ல முடியும். இதுவரை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிறுவனங்களுக்கும் கட்டுரைக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.